அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு 2025வது வருஷத்தோட முதல் நாள் புதன்கிழமை. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல காலையில அப்படி இல்லனா நைட்டு 11 மணி 11 நிமிடங்கள் அப்படி இல்லனா 1 மணி 1 நிமிடத்தை தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நிமிடம்னே சொல்லலாம். நாம கேட்டதை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம் தான் இது. வாங்க, இது என்ன நேரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு புதன்கிழமை, வருஷத்தோட முதல் நாள், ஜனவரி மாசத்தோட முதல் நாள். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த வருஷத்தோட முதல் நாள் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய நாள் தான் புதன்கிழமை நாள். சரி, இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு வருஷத்தோட முதல் நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த பொருளை சேர்த்துக்கிட்டாலே போதும், வருஷம் ஃபுல்லாவே பணமழை பொழியும்னு சொல்லி முதல் வீடியோல ஒரு பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அதே வீடியோல கூடுதல் தகவலா நாளைக்கு வருஷத்தோட முதல் நாள்ல நம்ம வாழ்க்கையில வளங்களை சேர்க்கிறதுக்கு நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்கினாலே போதும். அதாவது நாளைக்கு செய்யக்கூடிய முதல் செலவா அந்த பொருட்களை நீங்க வாங்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததா அதே வீடியோல இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2025வது வருஷம் ஒரு புது ஆரம்பமா, நல்ல ஆரம்பமா இருக்கிறதுக்கு நாளைய நாள்ல நம்ம கையில வரைய வேண்டிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிஜில் சிம்பலை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது 3 பரிகாரத்தையும் ஒரே வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல பாத்தீங்கன்னா 4 எளிமையான சூட்சமமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல நிலைவாசல்ல இதை யாருக்குமே தெரியாம ரகசியமா செஞ்சு பாருங்கன்னு சொல்லி அந்த வீடியோல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தையும் கொடுத்திருக்கேன். இது மட்டும் இல்லாம இன்னும் 3 பரிகாரங்கள், அதுவும் எளிமையான பரிகாரங்கள், டே டு டே லைஃப்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு பிரபஞ்ச வசிய நாள், அதாவது தேவதை வசிய நாள்னு கூட சொல்லலாம். அதாவது தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய சமயத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும். அந்த வகையில நாளைக்கு தேதியும் 1, மாசமும் 1. நாளைய நாள் பிரபஞ்ச வசிய நாளா நமக்கு இருக்கு. இத நாம தேவதை நாள், மேஜிக் டேன்னு கூட சொல்லுவோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 2025வது வருஷத்தோட முதல் போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகுது. உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், இந்த மாதிரியான போர்ட்டல் ஓபன் ஆகக்கூடிய சமயத்துல இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் அதிக அளவுல இருக்கும், பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கும். இப்படிப்பட்ட பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய இந்த தேவதை வசிய நாளுக்கான பரிகாரத்தை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு வரக்கூடிய, அதாவது ஜனவரி மாசத்தோட முதல் நாள் வரக்கூடிய தேவதை வசிய நாளுக்கான பரிகாரம் தான் இது. இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தாலும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்கு இந்த 2025வது வருஷத்துல நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும். இந்த 2025வது வருஷம் உங்க வாழ்க்கைக்கு ஒரு புது ஆரம்பத்தை, நல்ல ஆரம்பத்தை கொடுக்கணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. மத்தபடி எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, நான் செய்யலாமா, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு செய்யலாமான்னு சொல்லி எல்லாம் கேட்காதீங்க. இது பொதுவா நல்ல ஒரு ஆரம்பத்தையும் வளமான வாழ்க்கையையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பரிகாரம். அதனால எல்லாருமே இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. செலவே இல்லாத பரிகாரம் தான். நீங்க இந்த பரிகாரத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய 5 நிமிஷம் நிச்சயமா உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கும்.
சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கோங்க. பால் பாயிண்ட் பென் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. இப்படி கிரீன் கலர் பென் உங்ககிட்ட இல்லைன்னா மட்டும் ரெட் கலர், அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஒண்ணு நாளைக்கு காலையில 11 மணி 11 நிமிடங்களுக்கு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு 11 மணி 11 நிமிடங்களுக்கு நீங்க செய்யலாம். அதே மாதிரி நாளைக்கு மத்தியானம் 1 மணி 1 நிமிடத்துக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்ப நான் சொன்ன இந்த 3 நேரத்தையும் நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா, நாளைக்கு காலையில 11 மணில இருந்து 11 மணி 59 நிமிடங்களுக்குள்ள, அப்படி இல்லைன்னா நைட்டு 11 மணில இருந்து 11 மணி 59 நிமிடங்களுக்குள்ள, இதுவும் இல்லைன்னா நாளைக்கு மத்தியானம் 1 மணில இருந்து 1 மணி 59 நிமிடங்களுக்குள்ள, இந்த இடைப்பட்ட நேரத்திலையும் நீங்க செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு பெஸ்டான டைமிங் சொல்லிருக்கேன். இதுலயும் பெஸ்டான டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மத்தியானம் வரக்கூடிய 1 மணி 1 நிமிடங்கள் நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு. இப்ப நான் சொன்ன எல்லா டைம்லயும் இந்த பரிகாரத்தை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாது. நான் சொன்ன டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த 2025வது வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பத்தை கொடுக்கணும், வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு, இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல 1ல இருந்து 11 வரைக்கும் நம்பரை போட்டுக்கோங்க. அதாவது கவுண்டிங்காக நம்பர் எழுதிக்கோங்க. இப்படி கவுண்டிங்காக நீங்க நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை 11 டைம்ஸ் 11 முறை நீங்க எழுதுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். கோரல், சன்ரைஸ், டுகெதர், எலேட். திருப்பியும் சொல்லி காமிக்கிறேன். கோரல், சன்ரைஸ், டுகெதர், எலேட். இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நீங்க கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும். நான் 2 லைன்ல கொடுத்திருக்கிற மாதிரி நீங்களும் 2 லைன்ல எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே லைன்ல உங்க பேப்பர்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க தாராளமா எழுதிக்கலாம். சரி, இந்த ஸ்விட்ச் வேர்டு எல்லாமே எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்விட்ச் போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கைய மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுதான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். இத பத்தி பல பதிவுகள்ல ரொம்ப தெளிவாவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்டா நம்மளோட ஃப்ரீக்வன்சிய அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளையும் மாற்றி அமைக்கும். 11 முறை இந்த ஸ்விட்ச் வேர்டு எழுதினதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை மனசுருகி விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க இந்த பேப்பரை மடிச்சு ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருங்க. இப்போ இந்த பேப்பரை பீரோலையும் நீங்க வைக்கலாம், பர்ஸ்ல, ஹேண்ட்பேக்ல, அப்படி இல்லைன்னா பூஜை அறையிலையும் வைக்கலாம். இந்த பேப்பரை எரிக்கணும், தூக்கி போடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த பேப்பர் அப்படியே பத்திரமா இருக்கட்டும். இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை விட்டுருங்க. இதுவும் உங்களால முடியலன்னா ஏதாவது ஒரு செடி கடியிலையோ மரத்துக்கடியிலையோ இந்த பேப்பரை நீங்க புதைச்சு வச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நாளைக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பிரபஞ்சவசிய நாள்ல இந்த பரிகாரத்தை எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.